அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜபியில் பார்க்க இருப்பது IPL 2025ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக CSK மற்றும் RCB ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் 11 அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த இரண்டு அணிகளும் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் 11ஐ ஒப்பீடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணியினுடைய பிளேயிங் 11ஆனது பலமானதாக அமைந்து கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் இந்த இரண்டு அணிகளுடைய தொடக்க வீரர்களையும் பார்க்கின்ற படையிலே CSK அணியினுடைய தொடக்க வீரர்களாக ருத்துராஜ் கெய்க்வாட் மற்றும் டேவான் கொன்பே ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இந்த இரண்டு வீரர்களும் கடந்த காலங்களிலே மிகச்சிறந்த பெறுபர்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்திய வீரர்களாக இருப்பது இந்த இடத்திலே CSK அணியினுடைய தொடக்க ஜோடியினை பலமாக்கி இருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. மறுபக்கம் RCB அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தொடக்க வீரர்களாக விராட் கோலி மற்றும் அவரோடு இணைந்தவாறு பிலிப் சால்ட் ஆகிய வீரர்கள் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இதிலே விராட் கோலி அவர்கள் தொடர்ச்சியான பெறுபேற்றினை வெளிப்படுத்துகின்ற வீரராகவும் அதே போன்று பிலிப் சால்ட் அவர்கள் கடந்த வருடம் IPL சுற்றுப் போட்டிகளிலே மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்திய வீரராகவும் தொடர்ச்சியாக இங்கிலாந்து அணியினுடைய தொடக்க வீரராக களமிறங்குவதன் அடிப்படையில் RCB அணியினுடைய தொடக்க ஜோடியும் பலமானதாகவே அமைந்திருக்கின்றது. இருப்பினும் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிறிய ஒரு இடைவெளியிலே தொடர்ச்சியான தொடக்க வீரர்களாக களமிறங்குகின்ற வீரர்கள் என்கின்ற முறைமையிலும் மிகச்சிறந்த இணைப்பாட்டங்கள் கடந்த காலங்களிலே கிடைக்கப்பெற்றிருப்பதன் அடிப்படையிலும் CSK அணியினுடைய தொடக்க ஜோடியானது சற்று ஒரு முன்னிலையில் காணப்பட்டது. அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக RCB அணி சார்பாக அவர்களுடைய அணித்தலைவர் ராஜட் படிட்டாரும் அதே போன்று CSK அணி சார்பாக ராகுல் திருப்பதியும் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த இந்திய வீரர்களாக காணப்பட்டார்கள். இருப்பினும் போட்டியிலே அதிகளவான தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற வீரர், தொடர்ச்சியான பெறுபர்களை வெளிப்படுத்துகின்ற வீரர் என்கின்ற முறையில் சிறிய ஒரு இடைவெளியிலே ராகுல் திருப்பதி அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வான ஒன்றாக காணப்பட்டது. அதனை அடுத்து நான்காம் இலக்க வீரராக RCB அணி சார்பாக ஜிதேஷ் சர்மா அதே போன்று CSK அணி சார்பாக தீபக் கூடா களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். இந்த இரண்டு வீரர்களுடைய கடந்த கால பெறுபர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜிதேஷ் சர்மா அவர்களுடைய ஆதிக்கம் சிறிய ஒரு இடைவெளியிலே முன்னிலையில் காணப்பட்டது. அடுத்து ஐந்தாம் இலக்க வீரராக இந்த இரண்டு அணிகள் சார்பாகவும் ஒரு சகலதுறை வீரர் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார். இதற்குமே CSK அணி சார்பாக சிவன் டூபே, RCB அணி சார்பாக லைம் லிவிங்ஸ்டன் ஆகிய வீரர்கள் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இரண்டு வீரர்களும் அதிரடியான சகலதுறை வீரர்களாக இருப்பது இந்த இடத்திலே இரண்டு வீரர்களுடைய பெறுபேற்றுகளும் சமபலம் வாய்ந்ததாக காணப்பட்டாலும் சிவன் டூபே அவர்கள் தொடர்ச்சியாக 2 வருடங்களிலே IPL சுற்றுப் போட்டிகளிலே அதீத பெறுபர்களை வெளிப்படுத்தியிருப்பதன் அடிப்படையில் சிறிய ஒரு இடைவெளியிலே சிவன் டூபே அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வான ஒன்றாக காணப்பட்டது. அடுத்து ஆறாம் இலக்க வீரராக டிம் டேவிட் RCB அணி சார்பாகவும் CSK அணி சார்பாக சாம் குரானும் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். தரமான வெளிநாட்டு வீரர்களாக இருப்பதன் அடிப்படையிலும் கடந்த கால பொறுப்பேற்றுகளின் அடிப்படையிலும் போட்டியிலே தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற வீரர்களின் அடிப்படையிலும் இந்த இடமானது கிட்டத்தட்ட ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்பட்டது. அடுத்து ஏழாம் இலக்க வீரராக RCB அணி சார்பாக குர்னால் பாண்டியா, CSK அணி சார்பாக ரவீந்திர ஜடேஜா களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இரண்டு வீரர்களும் தரமான இந்திய சுழற்பந்து வீச்சு செய்யக்கூடிய சகலதுறை வீரர்களாக காணப்பட்டார்கள். இருப்பினும் பொறுப்பேற்றுகளின் அடிப்படையில் ரவீந்திர ஜடேஜா அவர்களுடைய ஆதிக்கமானது உயர்வான ஒன்றாக காணப்பட்டது. அடுத்து எட்டாம் இலக்க வீரராக புவனேஷ் குமார் RCB அணி சார்பாகவும் MS தோனி CSK அணி சார்பாகவும் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இந்த இடத்திலே போட்டியிலே அதிகளவான தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற வீரர் என்கிற முறையில் புவனேஷ் குமார் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வான ஒன்றாக காணப்பட்டது. அடுத்து ஒன்பதாம் இலக்க வீரராக ஜாஸ் தயால் RCB அணி சார்பாகவும் அதே போன்று ரவிச்சந்திரன் அஸ்வின் CSK அணி சார்பாகவும் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இந்த இரண்டு வீரர்களுடைய பெறுபேற்றுகளையும் பொறுத்தவரையில் சிறிய ஒரு இடைவெளியிலே ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வான ஒன்றாக காணப்பட்டது. அடுத்து 10ஆம் இலக்க வீரராக CSK அணி சார்பாக மதிசபத்திரன அதே போன்று RCB அணி சார்பாக நுவான் துஷாரா களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். எவ்வாறு தான் பார்த்தாலும் இந்த இடத்திலே மதிசபத்திரன் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வான ஒன்றாக காணப்பட்டது. அடுத்து 11ஆம் இலக்க வீரராக CSK அணி சார்பாக கலில் அகமட் அல்லது நதன் எல்லிஸ் ஆகிய இரண்டு வீரர்களிருந்து ஒரு வீரர் களமிறக்கிக் கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகளும் அதே போன்று RCB அணி சார்பாக சுயா சர்மா களமிறக்கிக் கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் பெரும்பாலும் இந்த இடமானது ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் RCB CSK ஆகிய இரண்டு அணிகளும் என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிளேயிங் 11ஐ தான் அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். இதிலே எந்த அணியானவர்கள் பலமாக காணப்பட்டார்கள், எந்த அணியானவர்கள் பலவீனமாக காணப்பட்டார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஒப்பீட்டின் அடிப்படையில் இரண்டு அணிகளுடைய துடுப்பாட்டத்துறை, பந்து வீச்சுத்துறை என்பன பலமானதாகவே காணப்பட்டது. இருப்பினும் கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் CSK அணியுடைய பிளேயிங் 11 கடந்த வருடத்தை விட சிறிய அளவில் முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. ஆனால் RCB அணியினுடைய பிளேயிங் 11 ஆனது கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் பாரிய அளவில் முன்னேற்றம் கண்டு ஒரு பலமடைந்திருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.